என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது டே 7க்கு உண்டான ஸ்டடி பிளான். இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் யூனிட் 3 இருக்கக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 3னுடைய பேர் வந்து டைம் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? இதில் யூனிட் 3ல் ஒரு 3 முக்கியமான டெரிவேஷன்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ். அந்த 3 டெரிவேஷன்ஸ் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தியரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அக்டோபர் 2011 கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்ஸ் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சிக்னல்னால் என்னென்னு சொல்லி எழுதிட்டு அதில் டைப்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸ்டெப் சிக்னல், ரேம்ப் சிக்னல், பேரபோலிக் சிக்னல், சைனுசாய்டல் சிக்னல், அடுத்து இம்பல்ஸ் சிக்னல், இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து டயக்ராம் போட்டு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிட்டத்தட்ட பாருங்கள் 10 வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் 2014, 2015 பாருங்கள், அந்த இயரெல்லாம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்தினுடைய ரெஸ்பான்ஸை வந்து என்னென்னா நம்மளுக்கு என்னென்னா டெரைவ் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்தில் வந்து ஒரு புக் ஒர்க் இருக்குது, அதாவது ஒரு டெரிவேஷன். இது வந்து ரொம்பவே முக்கியமான டெரிவேஷன். சரிங்களா? இந்த 3 டெரிவேஷனையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு வந்து என்னென்னா டெரைவ் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ரெட் கலரில் காமிச்சிருக்கோம் பாருங்கள், அன்டேம்ப்டு சிஸ்டம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டேம்ப்டு சிஸ்டம். சரிங்களா? அப்போ செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்டேம்ப்டுக்கு வந்து உண்டான டெரிவேஷன் கேட்பாங்க, இன்னொன்று வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு உண்டான டெரிவேஷன் கேட்பாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டத்தில் ஒன்று தான் இருக்குது. செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தில் அன்டேம்ப்டு, அடுத்து கிரிட்டிக்கலி டேம்ப்டு இருக்குது. இந்த 3 டெரிவேஷன் வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுங்க. கண்டிப்பாக போர்டு எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. இதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.